ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா கமல்ராஜ் வேர்ல்டு. வாங்க இப்போ டக்குன்னு ஒரு திடீர் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனை வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம் போல் ஆயில் விட்டுக்கிறோம். ஹோல் கரம் மசாலா போட்டுக்கிறோம். 2 பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அண்டு சிக்கன் சக்தி மசாலா தூள் அண்டு சக்தி கரம் மசாலா தூள் அண்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மசாலாவெலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த சிக்கனை எடுத்து நம்ம பேனில் போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம் சிக்கன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். நல்லா உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் போடலாம். தயிர் போட்டால் நல்லா க்ரீமியாகவும் நல்லா சிக்கனும் நல்லா வெந்துடும், நல்லா சாஃப்டாக வேகும். ஸோ அதுக்காக தான் தயிர் யூஸ் பண்ணுறோம். 2 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குழம்பு போல் தானே வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான சிக்கன் வேகிறதுக்கும் குழம்பு நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணுறதுக்கும் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டாச்சு. நல்லா கொதி சிக்கன் வெந்ததும் நமக்கு சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இந்த சிக்கன் தண்ணி குழம்ப நம்ம எதோடு வச்சு சாப்பிட போகிறோன்னா பரோட்டாவோடு வச்சு சாப்பிட போகிறோம். பரோட்டா பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உள்ள வீட் பரோட்டா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பரோட்டாவை போட்டு எடுத்து அப்படியே அந்த தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்பை ஊற்றி சாப்பிட்டா சும்மா செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.